எங்கள் ஷாப்புக்கு டெய்லியும் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு மறக்காமல் வர ஒரே கஸ்டமர் சூர்யா. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. ஒரு நாள் வந்து 500 ருபீஸ் வந்து என்கிட்ட கொடுத்து, இந்த 500 ருபீஸ்க்கு எனக்கு கேக் வந்து பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து பண்ணி கொடுங்க, எனக்கு பர்த்டேலாம் இல்லை சும்மா சாப்பிட்றதுக்கு தான் வேணும்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே நானும் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன். ஏதாவது உனக்கு கார்ட்டூனில் பண்ணி தரணுமா அப்படின்னு கேட்டால் எது வேணால் பண்ணுங்கன்னா, நான் ரொம்ப நாளாக ஸ்பைடர்மேன் தீமில் வந்து கேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். சரி ஓகே சிம்பிளாக ஸ்பைடர்மேனில் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என் பொண்ணுமே வீட்டில் இருந்தனால எனக்குமே வந்து கேக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேட்டர் ரெடி பண்ணி அதை பென்டோ டின்னில் ஊற்றி சின்னதாக வந்து ஒரு பொம்மை இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா தான் பிடிக்கும். ஸோ அவங்களுமே வந்து இந்த கேக்கை வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த ஸ்பைடர்மேன் கேக்கை வந்து ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு ஒருத்தவங்க அவங்க பையனோட 3rd பர்த்டேக்கு இதே போல் எங்களுக்குமே ஸ்பைடர்மேன் தீம்லேயே வந்து ஒரு கேக் பண்ணி கொடுங்க, டால்லாம் நாங்களே தந்துடுறோன்னு அவங்களே வந்து அந்த ஸ்பைடர்மேனை கொடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் நீட்டாக வந்து பண்ணி கொடுங்க, 3 இருக்க மாதிரி ஸ்பைடர்லாம் இருக்க மாதிரி வச்சு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவில் பிளாக் ஃபாரஸ்ட்டில் ஸ்பைடர்மேன் தீமில் கேக் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ட்ரிச்சுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா தாராளமாக ஆர்டர் பண்ணலாம்.